மனிதனின் அன்றாட வாழ்வியலில் சுத்தமான குடிநீர் என்பது முக்கியமான அங்கமாகவே காணப்படுகின்றது. எவ்வாறெனினும் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதற்காக தினம்தோறும் அல்லல்படும் மக்கள் இலங்கையின் பல பகுதிகளிலும் இன்னமும் வாழ்ந்து வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை தென்னறிவில் பெற்ற பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட தேத்தாதீவு குடியிருப்பு கிராம மக்கள் தமது அன்றாட தேவைகள் தொடர்பில் பல்வேறு போராட்டங்களை சந்திக்கின்றனர். விவசாயம், கால்நடை வளர்ப்பினை ஜீவனோபாயமாக இந்த மக்கள் முன்னெடுத்து வருகின்றனர். சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் தாம் எதிர்கொள்ளும் சிரமங்கள் தொடர்பில் இந்த மக்கள் வேதனை வெளியிடுகின்றனர். குழாய் கிணறுல தண்ணி எடுக்கிறதாங்க, எங்கட தண்ணி சுத்தம் இல்லாமல் இருக்கு. மஞ்சள் கலரா இருக்கிறதால எங்களுக்கு தண்ணி சரியான கஷ்டமா இருக்கு. கழுவேலா குடிக்கலா, வெள்ளை உடுப்ப கழுவு மஞ்சள் அடிக்கு தண்ணி எல்லாம் கலர் உடுப்பெல்லாம் கலர் ஆகுது. நீ மஞ்சளா தான் இருக்குது, உடுப்பு கழுவினாலும் மஞ்சளா தான் இருக்கு. தண்ணி தான் எங்களுக்கு முக்கியமா. நீங்க எடுத்து மாதிரி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம். எவ்வளவு பேர்கிட்ட சொன்னாலும் எங்களுக்கு கிடைக்குது உண்டு. எங்களுக்கு போட்டு போடுறாக்களும் உதவி செய்தாரம், அது செய்தாரம், இது செய்யாம எல்லாம் சொல்றாங்க. எங்களுக்கு ஒரு தரம் ஒன்றுமே உதவி ஒன்றும் செய்தாராங்க இல்லை. இப்பதான் தராங்க தண்ணி தாங்க கேட்டா தண்ணியை தராங்க. சும்மா தேவையில்ல இடத்துல எல்லாம் லைன் எல்லாம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு தேவையான இடத்துல தராங்க. 75 குடும்பங்கள் வாழும் தேத்தாதீவு குடியிருப்பு கிராம மக்களின் அன்றாட தேவைகள் தொடர்பில் உரிய தரப்பினர் எந்தவித அவதானமும் இன்றி செயற்படுவதாக தெரிவிக்கின்றனர். மஞ்சள் நிறமான நீரையே தமது கிராமத்தில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக உள்ளதாகவும் அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்த முடியாமல் உள்ளதாகவும் விசனம் வெளியிடுகின்றனர் இந்த கிராம மக்கள். பொதுமையான இன்றைய நிலையில் தாம் பெரும் சிக்கல்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் இந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். முக்கிய காரணம் தண்ணி வசதி தட்டுப்பாடு, கஷ்டமான நிலையில் இருக்கும் தண்ணி. ரெண்டாவது ரோட்டு பிரச்சனை, உள் ரோட்டு ஒன்றுமே இல்லை. மக்கியது வேணும்னு எங்களுக்கு சுடலைக்கு முக்கியமான சவக்கால் ஒன்று செஞ்சிட வேணும். அதாவது அப்புறம் இந்த உள்ளால தண்ணி வெள்ளம் பாறதுக்காக அந்த வெள்ளம் நடத்துறதுக்கு கட்டொண்டு எங்களுக்கு முக்கியமாக கட்டித்தரணும். ரோட்டை இந்த ஊரை வளைச்சி ஒரு கட்டொண்டு முக்கியமாக தேவை. நாங்கள் சிட்டியான வெள்ளத்துக்கு கூட கடும் கஷ்டப்படுறோம். நாங்கள் கொஞ்சம் மழை வந்தால் ஃபுல்லாக நாங்கள் இதை நனைஞ்சி ஜனமெல்லாம் இந்த ஊருக்கு போகிறதுக்கு மாடி தோணிலாம் கொண்டு சேர்த்துக்கிறாங்க.